ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். டன் அண்ட் டஸ்டட். தமிழக தேர்தல் முடிஞ்சிருச்சு. தாவேகா 108 சீட்டு வாங்கி ஒரு அறுதி பெரும்பான்மையோட 10 சீட்டு கம்மியா இருந்தாலும் தனிப்பெருங்கட்சியா அவங்க இருக்கிறதுனால ஆட்சி அமைக்க போறாங்கிறது இட்ஸ் அ மியர் ஃபார்மாலிட்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இன்னும் ஒரு சின்ன நடவடிக்கைகள் செய்யணும், அவங்க தான் ஆட்சி அமைக்க போறாங்க. கிட்டத்தட்ட முடிவாயிடுச்சு. யாரிடம் கூட்டி யாரிடம் உதவி வாங்கி அவங்க ஆட்சி அமைக்க போறாங்க? நிறைய கட்சிகள் வெளியில இருக்குது. என்னைக்குமே பெரனியல் வால் சிட்டர், இன்றைக்குமே தவறான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சியான காங்கிரஸ் 5 சீட்டு அவங்க வச்சிருக்காங்க. பாமக ஒரு 5 சீட்டு வச்சிருக்குது. விடுதலை சிறுத்தைகள் 2 சீட்டு வச்சிருக்காங்க. 2 கம்யூனிஸ்டுகளும் தலா 2 சீட்டு வச்சிருக்காங்க. பிரேமலதா அம்மா அவங்க கண்டிப்பா அவங்க ஒரு சீட்டு வச்சிருக்காங்க. இப்படி அவங்களுக்குன்னு ஒரு ஆப்ஷன் ஒரு 12-15 சீட்டு கிட்ட வெளியில இருக்கு. அதுல இருந்து எந்த சீட்டோடும் வாங்கி அவர்கள் அவங்களோட கூட்டணி வச்சு ஒரு ஆட்சி அமைக்கலாம். இல்ல பாஜக மட்டும் வெளியில போக சொல்லிட்டு அதிமுக கூட்டணியை கூப்பிடலாம். இல்ல அதிமுக மட்டும் கூட கூப்பிடலாம். இல்ல பாஜக சேர்ந்து கூட ஆட்சி அமைக்கல. இப்பதான் முடிஞ்சு போச்சு. நீ என்ன கொள்கை எதிரி, ஒரு எதிரியும் கிடையாது, கூட்டணி வைக்கலாம். என்ன முடிவு அவங்க எடுக்க போறாங்கிறது இப்ப விஜய் கையில தான் இருக்குது. அப்ப தமிழகத்தோட அடுத்த ஆட்சி தாவேகா ஆட்சிங்கிறது முடிவாயிருச்சு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது ஒரு வித்தியாசமான எலெக்ஷன். தமிழகத்தோட 60 ஆண்டு வரலாற்றை புரட்டி போட்ட ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமாக புரட்டி போட்ட ஒரு எலெக்ஷன். 1967 அரியணை ஏறிய டைரக்டா அரியணை ஏறிய திராவிட கட்சிகள் இன்றைக்கு திராவிடங்கிற பேர் இல்லாம ஒரு கட்சி வந்து 60 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஆட்சியை பிடிக்குது. ஆனாலும் அவரும் திராவிட கொள்கை உள்ளவர் தான். அவரோட கொள்கை தலைவர்கள் அண்ணாவும் இருக்கிறார், பெரியார் இருக்கிறாருங்கும் போது திராவிடத்திற்கும் தாவேகாவுக்கும் சம்பந்தம் இல்லை. கொள்கை அளவுல என்ன கொள்கைன்னு யாருக்கும் தெரியாது, அது ஒரு விஷயம். ஆனா கொள்கை தலைவர்கள் வைக்கிற இடத்துல திராவிட தலைவர்கள் இருக்கிறாங்க. அப்ப அதோட ஒரு சிறு பகுதி ஆஃப் நீட்சியா தான் நீங்க பார்க்க முடியும். இப்போ தாவேகா வெற்றிக்கான காரணங்கள் என்ன, ஒரு சில காரணங்கள் நம்ம பார்க்கணும். நான் இன்றைக்குமே சொல்லுவேன், ஜெயலலிதா அம்மையார் காலத்துல கட்சியே வலுவா இருந்துச்சு அதிமுக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அங்க ஒரு ஹையரார்கி இருக்காது. உதாரணத்துக்கு பன்னீர்செல்வம் எடுத்தீங்கன்னா அது 2001 தான் அந்த சமயங்க தான் 1990 2000 கட்சியில பெரியார் அதுக்கு டீக்கரை வச்சுட்டு இருந்தவர் தான். திடீர்னு டீக்கரை வச்சுட்டு இருந்த ஒருத்தர் ஒரு நாள் எம்எல்ஏ ஆயிரலாம், ஒருத்தர் மினிஸ்டர் ஆகலாம், ஒருத்தர் கவுன்சிலர் ஆகலாம். யார் யாருக்கு என்ன பதவிங்கிறத அந்த சமயத்துல திடீர்னு ஒரு தூக்கி மேல வைப்பாங்க. விசுவாசம் மட்டும் தான் அங்க வந்து ஒரு அடிப்படையாக இருந்துச்சு. விசுவாசம் இருந்தாலும் கட்சியோட அடிமட்ட தொண்டு நாளைக்கு சீமாக ஆசைப்படலாங்கிற ஒரு சூழ்நிலை ஜெயலலிதா அம்மையா வச்சிருந்தாங்க. மாவட்ட செயலாளர்கள் கூட கிளை செயலாளர் திட்டு பயப்படுவாங்க. இப்போ நாளைக்கு இவன் நமக்கு மேல உட்கார்ந்து மினிஸ்டர் ஆயிட்டோம், நம்ம என்ன செய்ய? இதே வார்த்தையை மாவட்ட செயலாளர்கள் சொல்ல, அவர்கள் வாயால் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன். அப்ப கட்சியில தொண்டனையும் மேல இருக்கிற மதிச்சு போகணுங்கிற ஒரு கட்டாயம் அதிமுக காலத்துல ஜெயலலிதா அம்மையார் காலத்துல இருந்துச்சு, எம்ஜிஆர் காலத்துல இருந்துச்சு. அப்ப தொண்டன் நினைப்பா நாளைக்கு நானும் மேல வரலாம், என்னையும் மாவட்ட செயலாளர் கேட்கணுங்கிற ஒரு சிட்டப்பு வந்து அதிமுக இருந்துச்சு. அது இன்றைக்கு போயிடுச்சு. அதிமுக அப்படி போயிடுச்சு. திமுக பாத்தீங்கன்னா வாரிசுகள்னா எம்எல்ஏ வர்றாங்க, எம்பியா வர்றாங்க. சரி, அதை முடிச்சுதான் கீழே பார்த்தா கவுன்சிலர் ரேஞ்சுக்கு இன்னைக்கு அவர் ரேஞ்சில் எம்எல்ஏ அவருக்கு வேண்டப்பட்ட மாமா மச்சானா வச்சிருக்காரு. அப்போ ஒரு செட் ஆஃப் இளைஞர்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 30 வயசு 35 வயசு ஒரு குரூப்புகளுக்கு வந்து ஒரே ஆட்கள் அந்த பகுதியில பார்த்து 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 பழகி போயிடுச்சு. அப்ப அவங்களுக்கு அரசியல்கள் அவங்களுக்கு ஓப்பனிங் சொல்லுவாங்க, ஒரு திறப்பே இல்லை. திமுகக்குள்ள அவங்களுக்கு திறப்பே இல்லை. கடைசி வரைக்கும் போஸ்டர் மட்டும் தான் ஒட்டிட்டு ஒரு சூழ்நிலை வரும்போது அவன் விரக்தி அடைகிறான். அப்ப அவனுக்கு வந்து புதுசா ஒரு கட்சி வரும்போது அது அவனுக்கு கிடைக்கும். கீழ செயலாளர்களாம், பகுதி செயலாளர்களாம், ஒரு எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்படிங்கும் போது மொத்தமா இளைஞர்கள் அங்க போய் சேர்ந்துட்டாங்கிறதுக்கு அது ஒரு ரீசன். அப்போ ஒரு குரூப்ல நீங்க பசங்களை பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு குரூப்ல 10 பேர்ல 2 பேர் சேர்ந்து அவன் கட்சியில ஒரு போஸ்ட் ஆனா மீதி 8 பேர் எதிரியா இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான், அவனோட சேர்ந்து மாப்பிள்ள நீ நிக்கிற எலெக்ஷனுக்கு உனக்கு நான் வேலை பார்க்கறேன், அவன் போய் ஒர்க் பண்ணுவான். இப்படி தாவேகாவுக்கு ஒரு பலம் சேரத்தான் செஞ்சது. அப்ப இந்த இளைஞர்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை அதிமுகவும் திமுகவும் நிதர்சனமான உண்மை. அதனால வேற போக்கிடம் இல்லாம அவங்க அங்க போய் சேர்ந்துட்டாங்க. இந்த இளைஞர் ஓட்டு நிக்குமா நிக்காதாங்கிறது ஒரு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். நான் என்னைக்குமே சொல்லுவாங்க குரங்கு ஒரு மரத்துல தான் நிக்காது அப்படிம்பாங்க. இளைஞர்கள் என்னைக்குமே அப்படித்தான். இளைஞர்களுக்கு வந்து உங்களை கொள்கை பால் ஈர்க்கப்பட்டாங்கன்னா அவங்களோட நிற்பாங்க. மற்ற வேற தங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் பத்தி ஈர்த்துட்டு எனக்கு என்ன ஆதாயம் மட்டும் ஒரு கூட்டம் இளைஞர் கூட்டம் உங்களை பார்த்து வந்துச்சு அப்படின்னா அப்ப அந்த இளைஞர் கூட்டம் அதோட ஆதாயங்களுக்கு அங்க குரங்கு மாதிரி தப்பி தான் போயிடும். ஏன்னா கொள்கைங்கிற அங்க ஒரு கோட்பாடு கிடையாது. தாவேகா என்ன கொள்கைன்னு தாவேகாரங்களுக்கே தெரியாது. அப்போ அது ஒரு நபரை பார்த்து ஈர்க்கப்பட்ட கூட்டம். அந்த ஈர்ப்பு கலைஞ்சிருச்சுன்னா அவங்க அங்க வந்து ஜம்ப் பண்ணி போயிடுவாங்க. அதுதான் பாருங்க, எத்தனை கட்சிகள் வந்து எத்தனை பேர் போனாலும் 1967 எத்தனை பிரிவினைகளை திமுக சென்றால் திமுக இன்னைக்கு களத்துல இருக்கு. ஏன்? திமுகவோட கொள்கையை பார்த்து அதன் மேல் ஈர்ப்புல உள்ள தொண்டர்கள் அதுக்கு நிறைய இருக்கிறாங்க. திமுக இன்னும் களத்துல இருக்கு. அதிமுக பிரிஞ்சது, அதுக்கப்புறம் அதிமுக பிரிஞ்சு எத்தனையோ பேர் பிரிஞ்சாலும் அந்த கொள்கைகளோட இருந்ததுனால திமுக இருக்குது. தாவேகா நிச்சயமா அது கிடையாது, நம்மளால நிச்சயமா சொல்ல முடியும். இரண்டாவது இன்னொரு பங்கு பாத்தீங்கன்னா பெண்கள் பெருவாரியா வாக்களிச்சிருக்கிறாங்க. இது ஏன் பெண்கள் பெருவாரியா வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சில பேர் சொல்றாங்க 6 சிலிண்டர் ஃப்ரீயா தரேன்னு சொல்றாரு, 2500 ரூபாய் மாசம் தர்றேன்னு சொல்றாரு, அவர் தாய் மாமா சீர் செய்யறேன்னு சொல்றாரு. இதெல்லாம்
ஒரு கன்சிடரேஷனா இருக்குமா தெரியல. பட் நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா ஒரு சார்ட் ஆஃப் ஒரு ஹீரோ வர்ஷிப் அப்படிங்கிறது பெண்கள் மத்தியில விஜய், சில பெண்கள் மத்தியில விஜய்க்கு இருக்கத்தான் செய்யுது. அப்ப இது இந்த ஜெனரேஷன் எப்படின்னா, அந்த காலத்துல வந்து நீங்க என்னதான் கூட்டமா போனாலும் ஒவ்வொருத்தரும் நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லி அந்த மாஸ் மென்டாலிட்டி கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. இப்போ மாஸ் மென்டாலிட்டி ஜாஸ்தியா இருக்கு. அப்பா இந்த குரூப்ல வந்து இருந்துட்டு நான் அவரை எடுத்து ஒரு ஓட்டு போடல, அவர் சப்போர்ட் பண்ணலைன்னா ஐ எம் நாட் கூல், என்ன கூல் இல்லைன்னு சொல்லிடுவாங்கன்னு ஒரு குரூப் இது பண்ணுது. அப்போ கொள்கையோ இதுக்கு வந்து கொள்கைங்கிறது எந்த இடத்துலயுமே கிடையாது. இந்த ஜென்சி சொன்னல, ஜென்சிக்கும் பெண்களுக்கும் கொள்கைங்கிறது எந்த இடத்துலயும் அண்டர்லைன் மார்க் மை வேர்ட்ஸ் எந்த இடத்துலயும் துளி கூட கிடையாது. இந்த கூட்டத்திற்கு வந்து வேற ஏதோ காரணங்கள்லாம் வாக்களிக்க வைக்கிறதே தவிர கொள்கைங்கிறது கிடையாது. இந்த கொள்கை இல்லாம அந்த கூட்டத்தில் ஜென்சி வந்து இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு போயிடலாம், நாளைக்கு இதோட இன்னும் வந்தா போயிடலாம். ஆனா வரலாற்றுல அரசியல் நம்ம என்ன தொடர்ந்து பார்க்கணும்னா, பெண்கள் ஒரு குரூப்போட போய் ஒட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க லேஸ்ல அங்கிருந்து நீங்க பிரிக்க முடியாது. என்ன காரணம் சொன்னாலும் நிறைய பேருக்கு அவங்க மைண்ட்ல அது ஏறாது. உதாரணத்துக்கு பாருங்க, நான் சொல்றேன், எம்ஜிஆரோட சேர்ந்தவர்கள் பெண்கள். ஜெயலலிதா வரைக்கும் பெண்கள் வாக்கு வந்து எத்தனை ஆண்டுகள் பாருங்க, 77ல இருந்து கிட்டத்தட்ட 2016 வரைக்கும் பெண்களோட வாக்குகள் வந்து கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகள் வந்து அதிமுக இருந்துச்சு. அது இருக்க என்ன சரியா செய்யலையாங்கிறது நான் ஒரு உதாரணம் சொல்றேன். 2011 எலெக்ஷன்ல எல்லாருமே மது விலக்க முன்னிறுத்தி தான் போராடினாங்க. கலைஞர் வந்து முதல் கையெழுத்து மது விலக்கு அப்படின்னு நான் சொல்லி போடுவேன் அப்படின்னாரு. ராமதாஸ் இன்றைக்கு மது விலக்கு எதிரான எல்லா கட்சிகளும் மது விலக்கு வேணும்னு போராடினாங்க. அப்ப ஜெயலலிதா அம்மையார் மட்டுமா மது விலக்கு நான் கொண்டு வருவேன்னு சொல்லல. அவங்க சொல்லல, அவங்க படிப்படியா முடிஞ்சா குறைப்பேன் அப்படின்னு தான் சொன்னாங்க, சொல்லவில்லை. அப்ப பெண்கள் வந்து நம்ம சொல்றோம், ஐயோ குடும்பமே அழியுது, பொம்பளை எல்லாம் ரொம்ப நாசமா போறாங்க குடியினால, டாஸ்மாகை கொண்டு வர வேண்டும் பெண்கள் ஏகோபித்த ஒரு கோரிக்கை, அதான் நம்பர் 1 கோரிக்கையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எலெக்ஷன் முடிஞ்சவங்க என்னாச்சு, ஜெயலலிதா அம்மையார் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் உள்ள டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது என்னாச்சுன்னா, ஆண்கள் மத்தியில திமுக கிட்டத்தட்ட 10% கூட ஓட்டு கிடைச்சிருக்கு. பெண்கள் மத்தியில் 2016 எலெக்ஷன் நினைக்கிறேன், பெண்கள் மத்தியில அதிமுக 20% ஓட்டு கூட கிடைச்சிருக்குன்றாங்க. அப்ப அவங்க வாழ்வியல் பிரச்சனைகளை பெண்கள் என்றைக்குமே பார்க்கறது இல்ல சரியா அப்படிங்கிற குற்றச்சாட்டு மேல உண்டு. அது அந்த விஷயத்துல அன்றைக்கு நிரூபணமாச்சு. அன்றைக்கு எல்லாரும் கிளப்புல தூக்கி போட்டதுதான் மதுவிலக்கு. இன்ன வரைக்கும் யாரும் நான் மதுவிலக்கு கொண்டு வரேன்னு சொல்லல. ஏன்? அதுக்கு வாக்கு இல்லை. ஒரு இவ்வளவு முக்கியமான விஷயத்திற்கு, பெண்கள் வாழ்க்கையை பாதிக்கிற ஒரு விஷயத்துக்கு பெண்கள் வாக்களிக்கலன்னா அப்ப எதுக்கு ஒருத்தர் கொண்டு வர வேண்டும்? காரணம் என்ன? அவங்களுக்கு அந்த ஈர்ப்பு யார் மேல அவங்க அட்ராக்ட் ஆறாங்களோ அந்த அட்ராக்ஷன் கொஞ்சம் நாளைக்கு இருக்கத்தான் செய்ய, எடுக்க முடியாது. இது விஜய்க்கு ஒரு பெரிய பிளஸ். அப்ப ஜென்சியும் பெண்களும் வாக்களிச்ச ஒரு காரணத்தை பார்த்துட்டோம். ஓப்பனிங் இல்லை, இளைஞர்கள் ஓப்பனிங் இல்லாம இந்த கட்சிக்கு வந்துட்டாங்கிறது ஒரு பார்த்துட்டோம். இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க பாத்தீங்கன்னா வரலாற்றுல நாசி ஜெர்மனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிட்லரோட ஜெர்மனி வளர்ந்து வந்த காரணம்னா எல்லாரும் போர், அப்படி இந்த போரை தான் பேசுவாங்க, அவரோட போர் படை தளபதிகள் எல்லாம் பேசுவாங்க, ஹிட்லர் தான் பேசுவாங்க. ஏன்னா 2ஆம் உலக போர் மட்டும் தான் தெரியும். அந்த கட்சியை மேல கொண்டு வந்தது முக்கியமான ஆள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோசப் கோயபல்ஸ் அப்படின்னு ஒருத்தர் உண்டு. புரோபகண்டா மினிஸ்டர், பிரச்சாரத்துக்குள்ளே ஒரு மந்திரி வச்சிருந்தாங்க. நாசி புரோபகண்டா மினிஸ்டர் தான் இந்த கோயபல்ஸ்க்கு வந்து நாசி பிரச்சாரம் பண்றதா விஷயம். இப்ப இந்த கோயபல்ஸ் அது வரைக்கும் அப்பதான் ரேடியோ உள்ள வருது, பிரச்சாரம் அது வரைக்கும் வீடு வீடா போய் கேட்பாங்க, அதான் இருந்துச்சு. ரேடியோ எல்லாம் பயன்படுத்தி பழக்கம் கிடையாது. இப்போ கோயபல்ஸ் அந்த அரசியல் ஒரு புதிய கொள்கையை கொண்டு வர்றான், ஒரு புதிய டெக்னிக்கை கொண்டு வர்றான். என்ன சொல்றான்? ஒரே பொய்ய மக்களிடத்துல திருப்பி 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 சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பொய் மக்கள் உண்மை என்று நம்ப எடுத்து விடுவார்கள். அப்புறம் நீங்களே சொன்னாலும் அதான் உண்மை, நான் உங்க கூட சண்டை போடுவான் அப்படிங்கிறது கோயபல்ஸோட பாலிசி. அதே மாதிரி நான் நிறைய விஷயங்கள் சொல்லி சொல்லி மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி தான் வச்சிருந்தான் கோயபல்ஸ். இந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா தாவேகா காரங்களுக்கு என்ன ஓட்டு போட்டவங்களுக்கு என்னன்னா, உன் கட்சியோட கொள்கை என்னன்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை. அதாவது நீங்க இதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா 2 விஷயத்த நீங்க வாக்களிக்கலாம். நான் நல்லவன் அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்கலாம், இல்ல என் எதிரி இதெல்லாம் செய்யவில்லை அவனோட நான் நல்லவன் சொல்லி வாக்கு கேட்கலாம். இங்க என்ன கேட்டாங்க தாவேக்கால வித்தியாசமான என்னன்னா, எதிரி கெட்டவன் நான் நல்லவன் அவங்க எங்கேயுமே சொல்ல. நான் நல்லவன் சொன்னா எப்படி நல்லவன் சொல்லணும் இல்லையா? எதிரி கெட்டவன் எதிரி கெட்டவன் எதிரி கெட்டவன், அவன் கெட்டவன் அவன் கெட்டவன் அவன் கெட்டவன், திமுக தீய சக்தி திமுக தீய சக்தின்னு ஒரு பிரெயின் வாஷ் கேம்பெயின் அன்லீஷ் பண்றாங்க. அன்லீஷ் பண்ணி சோசியல் மீடியாலையும் அவங்க மூலமா உள்ள சில விஷயங்கள் மூலமா அன்லீஷ் பண்ணி ஒரு ஜென்சி வல்னரபிள் குரூப், இந்த ஒரு 18 இருந்து 25 வயசு வரைக்கும் ஒரு குரூப்புக்கு அவங்களுக்கு வேலை இல்லை, இப்போ கவர்மெண்ட் டெவலப்மெண்ட் வரணும், எல்லாம் வரணும், அவன் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் யோசிக்கிற இந்த குரூப்ட இதை அப்படியே புஷ் பண்ணிட்டே இருக்காங்க. அடுத்து ஒரு வீக்கர் செக்ஷன், படிக்காத பெண்கள், படிச்சாலும் அந்த சினிமா மோகம் இருக்க பெண்கள், இவங்கெல்லாம் அப்படி திருப்பி திருப்பி சொல்ல இவங்க மைண்ட்ல அது ஏறிடுது. யாராச்சும் கேட்டாங்களா? சரி அவன் சரி நீ எனக்கு என்ன செய்ய போற? ஒண்ணுமே நோ அண்டர்லைனிங் ஆஃப் பாலிசி. கொள்கையே பத்தி பேசாம ஒரு கட்சி ஆட்சிக்கு வர்றதா எல்லாரும் வருத்தப்படுறாங்க. இதான் பிஜேபி எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஜேபியோட கொள்கை ஹிந்துத்துவம் உங்களுக்கு பிடிக்கலையோ, ஆனா அந்த கொள்கையை சொல்லித்தான் வாக்களிக்கிறாங்க. தாவேகாவோட கொள்கை என்ன விஜய்க்கே தெரியாது. அப்போ கொள்கையே இல்லாம இந்த புரோபகண்டாவை மட்டும் அன்லீஷ் பண்ணி அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க.
இப்போ இதுல முக்கியமான அவங்க ஆட்சிக்கு வந்து அவர்கள் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு களங்கம் விழுந்தது, ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா கரூர் சம்பவம். இந்த கரூர் சம்பவம் நடக்கும்போது அப்படியா நின்றுட்டு இருக்கு. கரூர் சம்பவம் அவர் மேலதான் முதல்ல பிளேம் பண்றாங்க. அப்போ பிஜேபியும் அதிமுகவுடைய ஹெல்ப் இல்லைன்னா இன்றைக்கு தாவேகா வந்திருக்க முடியாது. எல்லாரும் எலெக்ஷன் ரிக்கிங்கை பத்தி பேசுறேன், ரிக்கிங் அப்படிலாம் நான் அதை உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். அது நடக்க நம்ம கண்டுபிடிக்க முடியாது. கரூர் சம்பவம் நடக்கிறது, விஜய் போயிடுறாரு, விஜயே எதுவும் பேசல, விஜய் சார்ந்தவர்கள் எதுவும் பேசவில்லை. அன்று இரவும் அடுத்த நாள் காலையில முதல்ல அவருக்கு ஆதரவு கொடுத்து திமுக வேலை அப்படின்னு பேசுறது விஜய் பேசல. நீங்க புரிஞ்சுக்கணும். அண்ணாமலையும் விஜயபாஸ்கர் எடப்பாடி பழனிசாமி தான் பேசுறாங்க. அடுத்த நாள் அசம்பிளியில நின்று இது நீங்க தான் அவருக்கு சப்போர்ட் கொடுத்து முட்டு கொடுத்து பேசுறது எடப்பாடி பழனிசாமி தான். இன்னைக்கு அனுபவிக்கிறார். முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். பேசிட்டு போனதுக்கு அப்புறம் தான் 3 நாள் கழிச்சு தான் அதை பிடிச்ச தாவேகா தொகை தாவேகா அப்படி ஜம்ப் பண்ணுது. அந்த பாயிண்ட் எடுத்து கொடுத்தது அதிமுகவும் பிஜேபியும் தான். அப்ப இந்த சம்பவம் வந்து பொதுவா பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்தா ஒரு அரசியல் கட்சி டூம்ட் அப்படிம்பாங்க, அழிஞ்சிரும் அப்படிம்பாங்க. அப்ப அது அழியவில்லை, அவர்களை பாதிக்கவில்லை அப்படின்னா அதற்கு காரணம் இந்த இடத்துல அதிமுகவும் திமுகவும் அவங்களோட ஷார்ட் சைட் அண்ட் மயோபிக் விஷயம் சொல்லுவாங்க. அவங்களோட குறுகிய பார்வையினால அதோட பயன் இன்னைக்கு இதுக்கு தாவேகா கிடைச்சிருச்சு. அப்புறம் ரெண்டாவது பாருங்க, அவங்க மேல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்காக பிஜேபி அரசு வந்து சம்பவம் நடந்து செப்டம்பர் 29 இன்று வரைக்கும் அந்த கேஸ்ல சார்ஜ் ஷீட் அவங்க ஃபைல் பண்ணல. அவங்க ஆதாயத்துக்காக பாக்குறாங்க. ஏன்னா இந்த ஆட்சி வரும்போது அதை காமிச்சு நமக்கு மைலேஜ் வேணும்னா அவங்க சார்ஜ் ஷீட் அதுக்கப்புறம் தான் ஃபைல் பண்ணணும், நம்ம பிரதி பலன் எடுக்கணும்னா அப்புறம் தான் ஃபைல் பண்ணணும். இன்ன வரைக்கும் கையில வச்சிருக்காங்க. அதனாலதான் விஜய் இடது பக்கமும் ஓட முடியாது, வலது பக்கமும் ஓட முடியாது. எந்த பக்கம் ஓடினாலும் கரூர் கேஸுங்கிற அந்த சார்ஜ் ஷீட்டுங்கிற அந்த வலை அவர் சுற்றி விரிக்கப்பட்டிருக்கின்றது. என்ன செய்ய போறாருன்னு பார்ப்போம். அப்போ அதிமுக பிளஸ் பிஜேபியோட ஷார்ட் சைட் ஒரு ரீசன். நாலாவது திமுக எப்படி இது ஹெல்ப் பண்ணுச்சு உங்களுக்கு நான் சொல்றேன். தொடர்ந்து 2 ஆண்டுகளாக எந்த ஒரு மாநிலம் செய்யாத சாதனையாக எக்கனாமிக் ரெக்கவரியில தமிழ்நாடு தான் பொருளாதார வளர்ச்சியில இரட்டை சதவீதம் 2 டபுள் டிஜிட்ல 2 வருஷம் குரோ பண்ண தமிழ்நாடு மட்டும் தான். அதை சாதிச்சு காமிச்சவர் ஸ்டாலின். யாரும் மறுப்பதற்கு இல்லை. இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வருது, பெண்களுக்கு சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு இல்லை, அப்புறம் கஞ்சா புழக்கம், இப்படி சில விஷயங்களை சொல்றாங்க. கஞ்சா புழக்கம் எல்லாருமே வைடா ஒத்துக்கிறது. இது மாநிலத்துக்கு வெளியில் நடக்கக்கூடிய செயல். ஏன்னா இது கேரளாலையும் இருக்கு, பஞ்சாப்ல இருக்கு. எங்கெங்கெல்லாம் சில சித்தாந்தங்களை எதிர்க்கிறார்களோ அங்கெல்லாம் அந்த கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அப்போ இது தமிழ்நாட்டுக்கு மேல மட்டும் விட்டு குற்றச்சாட்டு இல்லை, இது ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் வச்ச குற்றச்சாட்டு இல்லை, இது இந்தியா முழுசும் பொருந்தக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் இன்னும் இரும்பு கரம் கொண்டு கட்டுப்படுத்த முடியுமான்னு நமக்கு தெரியல. அவ்வளவுதான் சொல்ல முடியுமே தவிர நம்ம ஆனா நிச்சயமா ஒருத்தர் கூட கஞ்சா குடிக்கூடாதுன்னு யாருக்கும் மாற்றுக்கிறது இருக்க முடியாது. இப்ப இது ஒரு பக்கம். அடுத்து பெண்களுக்கான பாதுகாப்பு. இப்ப பாருங்க, மகாராஷ்டிரா ஒரு 4 வயசு பிள்ளை ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ரேப் பண்ணி கொள்றாங்க. ஆனா அது பெரிய இஷ்யூ ஆகல. தமிழ்நாட்டுல அதே மாதிரி ஒரு சின்ன சம்பவம் ஊதி பெரிதாக்குற நேஷனல் மீடியான்னு ஒரு மீடியா வச்சிருக்காங்க டெல்லியில. இவங்க டெல்லியில இருந்து ஊதி பெருசாக்கி இங்க அனுப்பி விடுவாங்க. அது யார் மீடியாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப அப்படி அனுப்பும் போது என்ன பண்ணணும்னா ப்ரோஆக்டிவா நம்ம சில விஷயங்கள் செய்யணும். திமுக செஞ்சிருக்கணும். உதாரணத்துக்கு உங்க மேல குற்றச்சாட்டு சொல்லும்போது அமைதியா இருந்துடுறாங்க, எதையுமே எதிர்த்து பேசவில்லை. நெல் கொள்முதல் நான் வீடியோவே போட்டிருக்கேன். நெல் கொள்முதல் எல்லாரும் இவங்களை பிளேம் பண்ணும்போது இல்ல நான் பிரச்சனை இல்ல, காரணம் பிரச்சனை வந்து மத்திய அரசு தான் காரணம். அதை எடுத்து சொல்றதுக்கு இவங்க எடுத்து பேசல. மும்மொழி கொள்கை இப்படி வரும்போது மட்டும் பேசிக்கிறாங்க. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் எடுத்து சொல்லிருக்கணும். ஒவ்வொரு பிரச்சனையிலும் காரணம் நான் இல்லை அப்படின்னு அக்ரெசிவா டிஃபெண்ட் பண்ணிருக்கேன். டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஸ்டேட்டஸ் தான். நான் ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா, பெண்கள் பாதுகாப்பு நீங்க பேசும்போது எனக்கு ஏன் சிரிப்பா வரும்னா, எளிய மூலியமா சண்டை போட்டு இருந்த கவர்னர் முதலமைச்சர் தான் இருந்தாங்க. நமக்கு ஸ்டாலின் அவர்களுக்கும் ரவி அவர்களுக்கும் ஒத்துக்காது. இதே ரவி தமிழக கவர்னரா இருக்கும்போது வடகிழக்கு மாநிலங்கள்ல போய் நம்ம போங்க, நீங்க எல்லாம் உங்க பிள்ளைகளை வந்து டெல்லிக்கு அனுப்புனா பயப்பட்டு டெய்லி போன் பண்ணி கேட்பீங்க, ஆனா அதே தமிழ்நாட்டுக்கு அனுப்புனா பிள்ளை பத்திரமா இருக்குன்னு நினைப்பீங்கன்னு சொல்லி அவர் தமிழகத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறார். அப்ப நம்மளோட நல்லா இருக்கிற மாநிலத்தை கேவலப்படுத்தி நாமளே கேவலப்படுத்தி நம்ம அப்படி இல்லைன்னு சொல்றதுதான் இதில் நடந்துச்சு. மற்றபடி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு மோசங்கிறதெல்லாம் ஒரு கற்பனையான ஜோடிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். அப்ப அது எப்படி கொண்டு போய் சேர்க்கிறாங்க, அவங்க அக்ரெசிவா பிரச்சாரம் பண்ணும்போது அதை டிஃபெண்ட் பண்றதுக்கு அங்க ஸ்டாலின் இல்லை, திமுக இல்லை. இது வேண்டாம், பேச வேண்டாம், ஒரு தவறான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதை நம்ம டிஃபெண்ட் பண்ண வேண்டாம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவு அவர்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுது. மூன்றாவது நான் பார்த்தக்கூடிய இன்னொரு விஷயம் அப்படி என்னன்னா, அது வந்து ஒரு மேஜர் ரீசனா இருந்திருக்கு. திருமாவளவன் அவர்கள் சார்ந்த சமூகத்தை சார்ந்த வாக்கு வந்து மொத்தமா பெரிய லெவல்ல தாவேகாக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்குன்றாங்க. அப்போ இது திருமாவளவனோட ஃபெயிலியர் வந்து
அவருக்கு அவர் கட்சி அவர் சமூகத்தின் மேலிருந்து அந்த இன்ஃபுளுன்ஸ் அவரோட அந்த ஹோல்டு சொல்லுவாங்க பிடி தளர்ந்துள்ளதா அல்லது வேணுக்குனே மன வருத்தத்தோடு அவர் தளர்த்தி விட்டாரா அப்படிங்கிறது இன்னும் தெரிய வரல. பட் சென்னையை சுற்றி உள்ள எல்லா பகுதிகளிலையும் தாவேகாவோட மிக ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸுக்கு அவர் சார்ந்த சமூகத்து மக்கள் தாவேகா பின்னாடி முன்னிலை நின்று இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது ஒரு எல்லாராலும் இப்ப சொல்லப்பட ஒரு விஷயமா இருக்கு. என்ன நமக்கு டேட்டா தெரியாது, சொல்லப்படக்கூடிய விஷயமா இருக்கு. அதனால அவங்க எங்கெல்லாம் கணிசமா இருக்கோம் அங்கெல்லாம் தாவேகா பயங்கரமா வாக்கு வாங்கியிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இது திருமாவளவனோட வீழ்ச்சியா அல்லது திருமாவளவனோட ஒரு சூழ்ச்சியா அப்படிங்கிறது திமுக இன்னும் தெரியல. அப்ப கூட்டணிக்குள்ள உள்ள அந்த கோஆர்டினேஷன், லேக் ஆஃப் கோஆர்டினேஷனையும் பயன்படுத்தி தாவேகா வென்றிருக்குங்கிறதா நிதர்சனமான உண்மை. இப்படி பல காரணங்கள் இருக்கு. மீண்டும் அடுத்த தாவேகா வெற்றிக்கான காரணங்கள் நாம் நினைக்கிறோம். வேறொரு வீடியோவில் பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம்.